ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மையப்படுவதாக இந்த நாளில் மொழி அவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் என்ற சீரியஸில் தொடர்ச்சியாக உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ஐ ஹோப் திஸ் சீரியஸ் இஸ் பீங் அ பிளெஸிங் டு யூ. நேரம் ரொம்ப முக்கியங்க, நேரம் ரொம்ப முக்கியம். சிலதெல்லாம் என்ன தான் கேட்டாலும் அப்படியே இந்த காதில் விட்டு போயிடுவாங்க. அப்புறம் கடைசியில் அடிபட்டு அது வேணாம். ஆண்டவர் வந்து ஆலோசனை கொடுக்கும்போதே கேட்டோன்னா ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்ம நடத்துவார். என்றைக்குமே வந்து ஒபீடியன்ஸ் வந்து தள்ளி போடவே கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், நாளே முடிஞ்சிச்சு கதை. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் என்ற ஒரு இதில் பேச விரும்புகிறாங்க. 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே, வரோன்னா கிஃப்ட்டு, நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். என்ன சொல்கிறாருன்னா, யூஸ் யுவர் கிஃப்ட்ஸ் பிஃபோர் டைம் ரன்ஸ் அவுட். உங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்கிறார், டேலண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார், கிருபை கொடுத்துருக்கிறார், ஈவுகளை கொடுத்துருக்கிறார். அது எல்லாத்துக்கும் எதுக்கு கொடுத்தாருன்னா, யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்து டைமும் கொடுக்குறாரு. யூஸ் பண்ணுறதுக்கு, புதைச்சி வைக்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் தாளந்து கொடுத்தாரு. 5 தாளந்து கொடுத்தவன் வாங்கினவன் போயிட்டு டைம் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் 100க்கு எடுத்துகிட்டு வந்து 10 கொடுத்தான். 2 கொடுத்தும் இன்னும் வந்து 4 கொடுத்தான். இந்த 1 கொடுத்தவன் ஒரு தாளந்து கொடுத்தாரு ஆண்டவர். நேரம் எடுத்துகிட்டு புதைச்சி வச்சிட்டானோ, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு. ஆண்டவர் திரும்பி வந்து கேட்கும்போது, இல்லை ஆண்டவரே அதை நான் புதைச்சி வச்சிட்டேன் போது, ஆண்டவர் வந்து கோவமாயிட்டார். அவனை தூக்கி இருட்டாரையில் போடுங்கன்ட்டார் ஆண்டவர். அப்போது ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கிருபை, சிலருக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கும், சிலர் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து நல்லா ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க, க்ரியேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு கிஃப்ட் உங்களுக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்குறாரு. இந்த உலகத்தில் படித்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் இவனுக்கு அதிகமாக, இவனுக்கு கம்மியாக, இவனுக்கு வந்து ரொம்ப கீழே அப்படிலாம் கொடுக்கலங்க. எவ்ரிதிங் வாஸ் ஈக்குவலி கிவன் பை காட். எல்லாருக்கும் ஏதோ யூனிக், ஒவ்வொரு மனுஷன் யூனிக்காக படைச்சிருக்கிறார், ஒவ்வொரு மனுஷன் யூனிக்காக வச்சுருக்கிறார். பாருங்கள், என்ன உசைன் போல்ட்னு எடுத்துக்கிட்டா என்ன ஃபாஸ்ட் யூனிக். ட்ரம்ஸ் சேவ் பண்ணி எடுத்துக்கிட்டா என்ன ட்ரம்ஸ் வாசிக்கிறார். நிறைய பேர் இந்த உலகத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள், என்னென்ன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு யூனிக்னஸ் என்ன பண்ணுறாரு கர்த்தர். அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிஃப்ட்ஸ் வாஸ் கிவன் டு யூ. யூஸ் யூ கிஃப்ட்ஸ் பிஃபோர் டைம் ரன்ஸ் அவுட். டேலண்ட் அண்ட் டைம் வந்து மஸ்ட் ஒர்க் டுகெதர். ரொம்ப கவனமாக வந்து அதை வந்து கையாளணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறார். அப்படியே கிஃப்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் உங்களுக்குள்ளே இருக்குங்க, உங்களுக்கு கிஃப்ட் இல்லாமலாம் இருக்காது. அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எங்களுக்கு என்ன கிஃப்ட் வச்சுருக்கீங்க கேளுங்க. அதை வச்சுட்டு அப்படியே புதைச்சி அப்படியே வச்சு ஆண்டவர் ஒரு நாள் வந்து கேட்பார், எப்போ உனக்கு நான் இந்த நம்பி உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்தேனே, இதை வச்சு நீ என்ன பண்ணுன்னு கேட்பார். நான் புதைச்சி வச்சுருந்தேன் ஆண்டவர் இன்னிங்கன்னா, தட் இஸ் நாட் கோயிங் டு பி எ பிளெஸிங் டு யூ. அப்போ வந்து யூஸ் யூர் கிஃப்ட்ஸ் பிஃபோர் டைம் ரன்ஸ் அவுட், பிகாஸ் டைம் வில் நெவர் வெயிட் ஃபார் யூ, இட் வில் கீப் ஆன் ரன்னிங். Have a very blessed day. கர்த்தர் உங்களை வர ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.